Hello everyone, welcome to Future Vision Study Center. இன்றைக்கி நம்ம UGTRB இங்கிலீஷில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கான O to a Nightingale போய்ட்ரி தான் பார்க்குறோம். ஸோ O to a Nightingale ரிட்டன் பை ஜான் கீட்ஸ். அவருடைய டைம் பீரியட் 1795 1821 வரைக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹொரேஷியன் வோர்ட். நிறைய கைண்ட் ஆஃப் வோர்ட் இருக்குது, அதெல்லாம் ஒன் ஆஃப் தி கைண்ட் தான் ஹொரேஷியன் வோர்ட். அண்ட் இது எப்போ எழுதுகிறாங்கன்னா 1819 எழுதுகிறாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான சார்ல்ஸ் ப்ரவுன் அவங்க வீட்டில் வச்சு தான் எழுதுகிறாங்க. அண்ட் இதில் மொத்தமாக 8 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸாலையும் 10 லைன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்ன மீட்டர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய ரைம் ஸ்கீம் ஏபிஏபி சிடிஇ சிடிங்கிறது தான் இதோடைய ரைம் ஸ்கீம். ஸோ இந்த போமில் உள்ள தீம்ஸ்னு எடுத்துக்கிட்டால் டிரான்சியன்ஸ் ஆஃப் லைஃப் வெர்சஸ் இம்மார்டாலிட்டி ஆஃப் ஆர்ட், எஸ்கேபிசம், நேச்சர் அண்ட் இமேஜினேஷன், மார்டாலிட்டி அண்ட் டெத். அப்போ டிரான்சியன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன? வாழ்க்கையினுடைய ஒரு நிலையற்ற தன்மையை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்டே அவர் என்னென்னு தான் அட்ரஸ் பண்ணுறாரு, இம்மார்டல் பேர்டுன்னு தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது டிரான்சியன்ஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையும் இந்த நிலையற்ற வாழ்க்கையும் கலையினுடைய ஒரு நிலைத்தன்மையும் பற்றி அவங்க வந்து பேசுகிறாங்க. அண்ட் எஸ்கேபிசம், இந்த ப்ரெசன்ட் வேர்ல்ட்லேருந்து அவர் எஸ்கேப் ஆகி எங்கே போகணும்னு நினைக்கிறாரு, அந்த நைட்டிங்கேலுடைய வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நேச்சர் அண்ட் இமேஜினேஷன், ஸோ ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இதில். அண்ட் இமேஜினேஷன், இவருடைய பவர் ஆஃப் இமேஜினேஷன். ஏன்னா அவர் வந்து கேட்குறாரு, இந்த வேர்ல்ட்லேருந்து நான் என்ன ஆகணும், எஸ்கேப் ஆகி உன்னுடைய வேர்ல்டுக்குள்ளே வரணும். அப்போ நான் எப்படி வர்றது? என்னுடைய விங்ஸ் ஆஃப் பொயசி மூலயமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் மார்டாலிட்டி அண்ட் டெத், அந்த பேர்டு நைட்டிங்கில் வந்து அது எப்போவுமே மார்டல். ஸோ எப்போவுமே எனது ஒரு இம்மார்டல் பேர்ட். நம்மளுடைய லைஃப் எப்படிப்பட்டது? ஒரு மார்டல். நம்ம வந்து அழிஞ்சு போகக்கூடியவங்க. ஸோ நான் வந்து என்னவாகிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். ஆனால் நீ காலாகாலத்துக்கும் உன்னுடைய பாட்டு என்னவாயிருக்கும், நிலச்சின்னு இருக்குங்கிறத அவர் இந்த போமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் O to a Nightingale. தேங்க்யூ ஸோ மச்.